டேரக்டர் பார்த்துட்டீங்களாண்ணா எல்லாருக்குமே வந்து ஆளுக்கு 25,000 காசு வாங்கிக்கிறீங்களா, காசு வாங்கி ஒழுங்காக நடிக்க முடியாதா, இந்த காசு கொடுத்த காசுக்கு ஒழுங்காக வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இது தெரிஞ்ச முத்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அவர் மட்டும் இல்லாத குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து மனோஜை வந்து ரொம்ப திட்டுறாங்க. ஏன்டா காசுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் நீ அது ஏன் எங்ககிட்டலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து திட்டுறாங்க. ஆனால் வந்து மனோஜ் வந்து இல்லை நான் வந்து ஆடு படம் முடிஞ்ச பின்னாடி வந்து காசு கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்ற வாழைப்பழ டைலாக்கே வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கு முத்து இருந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அடிக்கவே போயிடுறாரு. ஏன்டா நீ காசு கொடுக்கறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் காசுன்னு ஒன்று கொடுத்துருக்காருன்னு ஏன் எங்ககிட்ட எல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு திருப்பியும் அதே டைலாக்கை சொல்கிறாரு. இதை கேட்ட அண்ணாமலையுமே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி இவன் அதே டைலாக்கை சொல்கிறான், இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில, போடுற நாள் அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்துவும் அடிக்க போயிடுறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வித்யா பார்த்திங்கன்னா தடுத்து தன் மகனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் வந்து என்கிட்ட ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டான், நான் தான் அப்புறம் சொல்லலாம், இப்போ சொன்னால் காசுன்னு சொன்னால் யாரும் வந்து ஒழுங்காக நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டுக்கு சொல்லிடுறாங்க. இது கேட்ட அண்ணாமலை, அப்போ நீயும் கூட்டுக்கல வேணும் தானே, ஏன் அது முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் என்ன எடுத்துன்னு போயிட்டு போமா, இல்லை ஒழுங்காக நடிச்சு கொடுக்காம வந்துக்க மாட்டோமா, ஏன் இப்படி 2 பேரும் சேர்ந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்க, உன் மகனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத, உனக்குமே தெரியாது, நீயே ரொம்ப கதை விடாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்டுறாரு. இதை கேட்ட வித்யா வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான், நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுனால முத்து வந்து டென்ஷன் ஆகிட்டு சரி பரவாயில்ல விடு, ஏதோ ஆனதாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஃபஸ்ட்டு காசு கொடுத்தாங்கல்ல எல்லாருக்கும் என்ன வந்து கொடு அவங்க காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு சரி பீரோவில் போயிட்டு காசு என்ன வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி வித்யாவும் வந்து காசு வாங்குறாங்க. காசு வாங்கிட்டு போய் பீரோவில் வைக்க போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பீரோ திறந்து பார்த்தா காசு அவங்க இதுக்கு முன்னாடி வச்சுருந்த காசு வந்து காணாமல் போயிட்டு இருக்கும். அதை வந்து தேடி பார்த்துட்டு எங்கே காசு வச்சுருந்த காசை காணோம், யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா கிட்ட வந்து ஏய் இங்கே வச்சுருந்த காசு எங்கே, நீ தானே இங்கே துணியெல்லாம் மடித்து வச்சுருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு இல்லை அங்கே வச்சுருந்த காசே எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.